ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணாத போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா வந்து லாஸ் ஆகும். ஸோ அது என்ன ரீசன் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேட்டா லாஸ் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சிஸ்டத்தை வந்து டர்ன் ஆன் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அந்த எர்த் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதாவது அந்த கனெக்ஷன் ஐக்கான், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்த வாட்டி இங்கே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா செட் அஸ் மீட்டர் கனெக்ஷன் இருக்கும், அதை வந்து டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் அதான் சொல்கிறேன். ஸோ இதை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மொபைலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு. சப்போஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்டாப் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் கீழே வந்து சர்ச் பார் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு ஜிபி எடிட்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. இது நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்தது வந்து விண்டோஸ் காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த பேஜில் அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் பாட்டம் வரைக்கும். இந்த இடத்துல வந்து விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இதில் சூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா நாட் கான்ஃபிகர்ட் அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது டிசேபிள்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய சிஸ்டத்துலேருந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் டேட்டா லாஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரௌசர் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் வந்து டேட்டா வந்து யூஸே ஆகும், மற்றபடி வந்து எதுவுமே வந்து யூஸ் ஆகாது, அப்படியே வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் அந்த டேட்டா ஸ்பீட் மீட்டர் இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டா யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll be on another interesting video. See you there.